இந்த அரசுடைய முதல்வரே ஒரு கிறிஸ்தவர். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிவித்துக் கொண்டவர். இதுக்கு முன்னால சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு பின்னால சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவரும் ஒரு கிறிஸ்தவர். அசம்பிளியை கண்ட்ரோல் பண்ற பொறுப்புல ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்படாத விதியாக தொடர்கிறது. இத தற்செயல்னு சொல்றதா இல்லாட்டி இதுக்கு பின்னால ஏதேனும் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஃபன் பண்ணி இருக்கக்கூடிய மார்டின் கிறிஸ்தவர், அதே போல இன்னைக்கு ஏடிஎம்கே ஃபேக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டு இருக்கிற லீமாரோஸ் ஒரு கிறிஸ்தவர். இங்க ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய அளவுல ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது நன்றாக தெரிகிறது. இதுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ்ல இதுதான் நடந்தது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கும் கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் பெருமளவு உதவியாக இருந்தன. பவன் கல்யாண் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சார் இந்த ஜெகன்மோகன் ஆட்சியில அந்த 5 வருஷத்துல மட்டும் ஆந்திர பிரதேஷ்ல 53 லட்சம் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆனாங்க சார். இந்தியாவிலேயே கன்வர்ஷன் அலாமிங்கா ரொம்ப அதிகமா இருந்தது ஆந்திர பிரதேஷ்ல. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அந்த 5 ஆண்டு காலம், 5 ஆண்டுகளுக்குள்ள 53 லட்சம் பேர், 1/2 கோடிக்கும் அதிகமானவர்கள் அப்படின்னா அது எப்படிப்பட்ட எண்ணிக்கை? திரும்ப அவங்களை மீட்டு திரும்ப ஹிந்து சமயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? ஏன் கொண்டு வர முடியாமலே கூட போகலாம். மொத்த டெமோகிராபியவே மாற்றுவதற்கான ஒரு சதி அந்த 5 ஆண்டுக்குள் நடந்தது சார் அப்படின்னு பவன் என்னிடம் சொன்னார். இப்போ ஆந்திரத்துல கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்ததோ அது தமிழகத்தில் இனிமேல் நடக்கலாம். தமிழகத்தினுடைய டெமோகிராபியை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.